வணக்கம். மே 15 2026க்கான மார்க்கெட் அப்டேட்ஸ ரொம்ப சுருக்கமா ஆனா தெளிவா பார்க்க போறோம். இன்னைக்கு நடந்த எதிர்பாராத சந்தை சரிவுகள், முக்கியமா வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு நம்ம ரூபாயோட மதிப்பு சரிஞ்சது, இது எல்லாம் வெறும் 2 நிமிஷத்துல அலச போறோம். வாங்க ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு போலாம். 96.07 நம்ப முடியலல்ல? ஆமாங்க. அமெரிக்க டாலருக்கு நிகரான நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று சரிவை இன்னைக்கு சந்திச்சிருக்கு. இந்த நம்பர் தான் இன்னைக்கு மார்க்கெட் முழுக்க ஒரு மிகப்பெரிய பிரஷரை உருவாக்குச்சுன்னே சொல்லலாம். சரி, ஓவரால் மார்க்கெட் இன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னு பாப்போமா? காலையில பார்க்கும்போது நிஃப்டி 23,800 புள்ளிகளை தாண்டி ரொம்பவே பாசிட்டிவா தான் தொடங்குச்சு. எல்லாம் நல்லா தான் போயிட்டு நினைக்கும்போது கிளைமேக்ஸ்ல வந்த அதிரடி செல்லிங் பிரஷர் மொத்த மார்க்கெட்டையும் தலைகீழா புரட்டி போட்டுடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், நம்ம ரெண்டு முக்கிய குறியீடுகளுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சரிவத்தை சந்திச்சிருக்கு. நிஃப்டி 50 46 புள்ளிகள் இறங்கி 23,643லையும், சென்செக்ஸ் 160 புள்ளிகள் சரிந்து 75,737லையும் இன்னைக்கு வர்த்தகத்தை முடிச்சிருக்கு. ரெண்டுமே ஏறக்குறைய 0.2% அளவுக்கு அடி வாங்கியிருக்கு. ஆனா ஒட்டுமொத்த மார்க்கெட்டும் இப்படி டல்லானாலும் சில குறிப்பிட்ட பங்குகள் இன்னைக்கு முதலீட்டாளர்களுக்கு ஜாக்பாட் அடிச்சதுன்னு தான் சொல்லணும். அதெல்லாம் என்னென்னு பாத்திரலாமா? நசாரா டெக்னாலஜிஸ் ஒரே நாள்ல 18% உச்சம் தொட்டிருக்கு. ஒரு பெரிய பிளாக் டீல், அதாவது பல்கா பங்குகள் கைமாறினது தான் இதுக்கு காரணம். அதே மாதிரி டாடா மோட்டார்ஸும் 6% ஏறியிருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் ஹட்கோ நிறுவனத்தோட லாபம் குறைஞ்சதால அவங்க பங்குகள் இன்னைக்கு கடுமையான வீழ்ச்சியை சந்திச்சது. துறைவாரியா பார்த்தோனா ஐடி துறை இந்த சரிவுல இருந்து எப்படியாவது தப்பிச்சு மேல வர கடுமையா போராடினாங்க. ஆனா மெட்டல் அப்புறம் ஆயில் அண்ட் கேஸ் துறைகள்ல இருந்த கடுமையான விற்பனை அழுத்தம் நாள் முழுக்க மார்க்கெட்டை கீழ் நோக்கியே இழுத்துட்டு போயிடுச்சு. சரி, நம்ம மார்க்கெட்டும் ரூபாயும் இந்த அளவுக்கு அதல பாதாளத்துக்கு போக நம்ம உள்ளூர் விஷயங்கள் மட்டும்தான் காரணமான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. இதுக்கு பின்னாடி உலகளவுல நடந்த 3 மிகப்பெரிய தூண்டுதல்கள் இருக்கு. முதல் விஷயம், மத்திய கிழக்கு நாடுகள்ல அதிகமாயிட்டு வர பதற்றம். 2வது, இதனால கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு $107 தாண்டி ராக்கெட் வேகத்துல எகிரி இருக்கு. 3வது, ரொம்ப முக்கியமானது, அமெரிக்காவோட வேலைவாய்ப்பு தரவுகள் ஸ்ட்ராங்கா இருக்கறதால ஃபெடரல் ரிசர்வ் வெட்டி விகிதத்தை குறைப்பாங்கன்னு எதிர்பார்த்தது இப்போ தள்ளி போயிருக்கு. இந்த 3 விஷயங்களும் தான் இன்னைக்கு மார்க்கெட்டை இப்படி உலுக்கி எடுத்துருச்சு. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி இதுதான். இந்த உலகளாவிய அதிர்ச்சிகளும் இப்போதைக்கு இருக்கிற டெக்னிக்கல் சப்போர்ட் லெவல்களும் வரப்போற திங்கக்கிழமை மார்க்கெட் ஓப்பனிங்கை எப்படி மாத்த போகுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கான விடையோடும் அடுத்த கட்ட மார்க்கெட் நகர்வுகளோடும் நம்ம அடுத்த பகுப்பாய்வுல உங்களை சந்திக்கிறேன். தவறாம இணைந்திருங்கள்.